வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து அ கேரளாலேருந்து கால் பண்ணாரு. நம்ம வீடியோ பார்த்துட்டு. நீங்க வந்து மாந்திரீகத்த பத்தி, அதில இருக்க தேவதைய பத்தி சொல்றீங்க. இதனால வந்து ஞானம் அடைய முடியுமா? ஒரு மாந்திரீகத்தால அந்த சக்திய வச்சு மாந்திரீக சக்திய வச்சு ஞானத்த அடைய முடியுமான்னு கேட்டாரு. அந்த கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷம் குடுத்தது. காரணங்கள் என்னன்னா, அந்த மாந்திரீகன்றது எப்படி எப்படி உருவாச்சு? அந்த மாந்திரீக சக்திகள் என்னன்னு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இது எனக்கு அமையுது. அந்த கேள்வி எனக்கு ரொம்ப புடிச்சதுனால, இந்த வீடியோவா நான் போடுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால சந்தோஷப்படுறேன். காரணங்கள் என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ இருந்தாலும், ஒரு தொழிலுக்காக அந்த தொழில்ல இருந்த விஷயத்த பத்தி பேசுற சூழ்நிலை ஏற்படுது. ஆனா உண்மையிலேயே நான் சொல்ற விஷயம் மக்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்படியெல்லாம் இருக்குதான்றது புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு வாய்ப்பா அமையும். மாந்திரீகம்ன்றது என்னன்னா, அது அப்படியே வந்து உள்நோக்கி பார்க்கும்போது எல்லாமே எழுத்து தான். அந்த எழுத்துக்கள் வச்சு தான் ஒரு சக்தி உருவாகுது. அந்த பல எழுத்துக்கள் கூற்ற வச்சு ஒரு நாமத்த உருவாக்கி, அதுல ஒரு சக்தி உருவாக்கி, அது பயன்படுத்துறாங்க. ஆதி காலத்துல நம்ம சித்தமார்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாமே இது கண்டுபிடிச்சிருக்காங்க. வேதாதிரிகள், வேதம் தெரிஞ்சவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு சத்தம் உருவாகுது. அந்த சத்தத்துல உருவாகக்கூடிய தலைமை எழுத்தாக எதுவா இருக்குதோ, அந்த எழுத்த பிடிச்சிருக்காங்க பெரியவங்க. தவத்துல. அந்த எழுத்த என்னவா இருக்குது? அது அந்த எழுத்துக்குள்ள என்னென்ன சக்திகள் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அந்த மாரி எழுத்துக்கள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சக்திய உருவாக்குனாங்க. அந்த உருவாக்குற தேவ சக்திகள் தான் இப்போ வந்து இப்போ சில பேர் வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சில பேர் வந்து மாந்திரீகம்ன்னு சொல்லிட்டு அது செஞ்சுன்னு இருக்காங்க. ஆனா, ஞானத்தால உருவாக்குன சக்தி தான் இது. சரி அந்த பேஜ எழுத்துக்கள், அந்த அட்சரங்கள் சப்தத்துல உருவாகுனதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதால எப்படி ஞானம் அடையும்ன்றது நான் சொல்லப் போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பேஜம், கோசம் எழுத்துக்கள் உண்டு. இந்த பேஜ எழுத்துக்கள்ன்றது உருவாக்கக்கூடியது. கோச எழுத்துக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அந்த எழுத்துக்கள வச்சு 9 வகையான எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் வந்து யாரெல்லாம் வந்து குருமார்கள்கிட்ட உபதேசம் வாங்கி பயிற்சி பண்றாங்களோ, அவங்களுக்கு குண்டலினி தூண்டுதல் ஏற்படும். குண்டலினி மூலாதாரத்துல இருந்து முதுகு வழியாக ஆக்ஞைக்கு வந்து நிக்கும்போது, அங்க ஒரு ஒளி ஓட்டம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒளி ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ரொம்ப இலசா இருக்கும். எரிஞ்சுன்னு இருக்கும். ஆனா சுடாது. வெளிச்சம் இருக்கும். ஆனா அது எரியுது இடம் தெரியாது. அப்படி ஒரு ஒளி தெய்வமா இருக்கக்கூடிய அந்த சக்தி பேரு வாழை தெய்வம். வாழை தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த வாழைத்தாய் பத்தி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், இந்த ஆன்மீக பாதையில போகும்போது, அந்த வாழை தெய்வத்தோட பாதத்த தொட்டு தான் நம்ம வந்து வணங்குற சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா, வாழை தெய்வத்த வந்து தொட்டு வணங்குறவங்க தான் ஞானம் கிடைக்கும், முக்தி அடையும். இது எங்க இருக்குன்னு சொன்னா, இந்த எழுத்துக்குள்ளேயே இருக்கு. அந்த வாழை தெய்வம். அந்த எழுத்துக்குள்ள இருக்கிற வாழை தெய்வத்த, அந்த எழுத்து வந்து நம்ம வந்து உச்சாடனம் பண்ண, அந்த சக்தி மேலோங்கி உச்சி வழியாக பிரபஞ்சத்த அடையும். இந்த பிரபஞ்சத்த அடையும்போது, எல்லா சக்திகளும் உங்களுக்கு புலப்படும். வெட்டு வெளி சக்திகள் என்ன இருக்கு? துரியத்துல என்ன இருக்கு? துரிய தெய்வத்துல என்ன இருக்கு?
அண்ட வெளியில என்ன இருக்கு? பால் அண்ட வெளியில என்ன இருக்கு? காலந்து கடந்து என்ன இருக்கு? அதுவும் கண்டுபிடிக்கலாம். அந்த சக்தியும் இந்த வாழை தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆக இந்த வாழை தெய்வத்த முறைப்படி தீட்சை வாங்கி, தவம் மேற்கொண்டு, இந்த பீஜ எழுத்துக்கள வந்து தினந்தோறும் ஜெபம் பண்ணின்னு வரும்போது, அவங்க உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? ன்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட மனம் பதட்டம், மனம் அடங்காம, சொல்ல பேச்ச கேளாம, நெனப்புகள் ஏதேதோ வந்துன்னு இருக்குது. நிக்க மாட்டேன்து. அவங்க தவறுகள் புரியிறாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனசால ஆக மாட்டேன்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த இந்த தவம் மேற்கொள்ளுங்கன்னா, பக்குவ நிலையில வந்துருவாங்க. அவ்வளோ அற்புதமான மனுஷனான்னு பேர் எடுப்பாங்க. இது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில எப்படிப்பட்ட நோயாவது இருக்கட்டும் அவங்களுக்கு. அந்த நோய் இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சி பண்ணாங்கன்னா, அந்த நோயெல்லாம் வந்து விட்டு போயிடும். ஏன்னா, இது வந்து எலக்ட்ரிஷியனு. ஒரு கரண்ட் உருவாக்கக்கூடிய தன்மை. எலக்ட்ரிக் எப்படி ஒரு உருவாகுதோ, அந்த மாரி தான் நம்ம மூலாதாரத்தில கரண்ட் உருவாகும். அதுதான் குண்டலினின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டலினி கரண்ட் நம்ம உடம்பு ஃபுல்லா பாய ஆரம்பிச்சாலே, எந்த கர்ம வினை இருக்காது, எந்த தோஷங்கள் இருக்காது, எந்த செய்வின கோளாறு இருக்காது. எப்படிப்பட்ட ஏவல் செஞ்சாலும், எப்படிப்பட்ட துஷ்ட தேவதைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்தாலும் நம்ம விட்டு போயிடும். ஏன்னா, இதெல்லாம் நிக்காது அந்த இடத்துல. ஏன்னா, உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு வந்து அந்த ஆறா சக்தி வந்துரும். உங்களுக்கு வந்து ஒரு கவசமா அது நிக்கும்.